அரசியல் படங்கள் இருக்கு, அதை நம்ம கண்டுகொள்வதில்லை. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இந்த படங்கள்ல ஒரு காலத்துல இருந்து இன்னொரு ஒரு அரசியல் இருக்கு. அது என்னன்னா, இன்னார் இப்படித்தான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது இன்னைக்கு சமீப காலத்துல வந்த ஒரு சங்கர் படங்கள் சார்ந்த விமர்சனங்களும் அதிகமா உண்டு. எப்பெல்லாம் அங்க வந்து ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத படங்கள்ல பார்த்துருக்கீங்களா? விமர்சனம் வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரியான படங்கள். அது ஒரு அரசியல் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு இடத்துல குண்டு வெடிக்குது. டிஷ்யூம். உடனே குண்டு வெடிச்சவர், குண்டு வெடிக்க வேலை செஞ்சவங்க யாரா இருப்பாங்க? முஸ்லீம்ஸா இருப்பாங்க சொல்லுவோம். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டக்குன்னு அது ஒரு அப்படி இல்லைன்னா கூட ஒரு எக்ஸாம்பிளா டக்குன்னு சொல்றதுக்கான ஒரு பாயிண்டா இங்க விதைப்பது என்ன? ஸோ இவங்க அந்த கம்யூனிட்டி அந்த ஒர்க்கை தான் பண்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த வேலையை தான் செய்யணும். இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்கள தான். அதாவது இவங்க எல்லாருமே எப்படின்னு அவங்க சொல்றது இல்ல கதையில. ஆனா இந்த வேலையை செஞ்சவங்க இவங்களாதான் இருக்கணும். உடனே நம்ம கண்ணுல ஒரு கண்ணாடி போடுவோம். அந்த கண்ணாடி என்ன கண்ணாடி? ஃபுல்லா போட்டு இவர் உட்கார்ந்துருக்காரு, இவர் எதுவுமே பேசாம உட்கார்ந்துருக்காரு, இவர் யாரு, இவர் எதுக்காக வந்திருக்காரு, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த எங்க இருந்து இந்த நமக்கு அந்த சிந்தனை டக்குன்னு வருது? இப்போ ஒரு நியூஸ் நீங்க படிக்கிறீங்க, நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கீங்க, பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல குண்டு வெடிப்பு இந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சு அப்படின்னு ஒண்ணு சுத்தி பாக்குற கண்ணு எதை தேடும்?